எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணலாம், அது ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக வந்து சாலை வசதிகளை எல்லாம் செய்யாமல் சோலை உருவாக்குவதில் என்ன இருக்குது, இப்போ இந்த அன்புச்சோலை அப்படின்னு ஒரு ஸ்கீமுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் தாலி தங்கத்தை நிறுத்திட்டீங்க அப்படிமா நான் சொல்லுவேன். ரெண்டு விஷயம் அதில். முதல் விஷயம், ஜெயலலிதா அம்மையார் அறிவித்த திட்டங்களில் எல்லா திட்டங்களையும் நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி, சரிங்களா? ஏன்னா அந்த காசை வச்சு அவர் பில்டிங் கட்டி கமிஷன் பண்ணணும்னு பார்த்தாரு. இப்படிலாம் வந்தால் கூட இப்போ நீங்கள் வந்து பொதுவாக பட்ஜெட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, இதில் வந்து வெறும் வெற்று பேப்பர், வெற்று காகிதமாக இருக்குது, வெற்று காகிதத்தில் பட்டம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த நீங்கள் சொன்னீங்கள்ல, இந்த ஒரு பக்கம் வந்து இண்டஸ்ட்ரி லெவல்லையும் நம்ம இருக்கோம், அதே மாதிரி சோஷியல் வெல்ஃபேர்லேயும் அது அதில் வந்து ரெண்டுத்துலேயுமே நம்ம வந்து இந்தியாவில் வந்து முக்கியமான ஒரு ஸ்டேட்டாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து அறிக்கையிலலாம் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணலாம், அது ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக வந்து சாலை வசதிகளை எல்லாம் செய்யாமல் சோலை உருவாக்குவதில் என்ன இருக்குது, இப்போ இந்த அன்புச்சோலை அப்படின்னு ஒரு ஸ்கீமுக்கு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, முதியோருக்கு, அதாவது குழந்தைகள் பராமரிப்பில், அதாவது பிள்ளைகளோட பராமரிப்பில் இல்லாத முதியோர்கள், கைவிடப்பட்டவர்கள், அப்படி அவங்களுக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு அன்புச்சோலை அப்படிங்கிற இடம். இப்படி தோழி விடுதி வந்து வேலை பார்க்க வரக்கூடிய பெண்களுக்கு வந்து எங்கே வந்தாலும் தங்கிக்கிறதுக்கான ஒரு வசதி இருக்கும். அது மாதிரி அன்புச்சோலை அப்படின்னு முதியோர்களுக்கான பராமரிப்புக்கான ஒரு நிலையங்களை உருவாக்குறது. அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொன்று முக்கியமாக சொல்கிறது வந்து, இது வந்து பிள்ளைகளின் பராமரிப்பில் இல்லாத பெற்றோருக்கு, அதே நேரத்தில் பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் அவங்களுடைய கல்விக்கு மாதம் 2000 ரூபாய் அப்படிங்கிற அது ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. இப்போ தோழி விடுதி அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் சொன்னது தான். அப்போ பக்கத்தில் வேலைக்கு வரணும்னா எப்படி வர முடியும், சேஃப் இருக்குமா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அரசாங்கம் அதுக்கு நாங்கள் ஒரு இடம் தரோம், நீ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி, அல்லது வேலைக்கு போனாலும் சரி, ஒரு நாள் தங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு மாதம் தங்குறதா இருந்தாலும் சரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக சில தனியார் தொழிற்சாலைகளே அவங்க நிறுவனங்கள்லேயே விடுதிகள் கட்டித்தரது அப்படின்லாம் வருது. இப்படி ஒரு பாக்ஸ்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் கட்டி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 27,000 பேர் அதில் தங்கிக்கலாம். அதான் அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல. இப்போ நீங்கள் வந்து பெண்களுக்கு கல்வி, பெண்களுக்கு திருமண உதவி திட்டம், பெண்களுக்கு வந்து சொத்துரிமை அப்படின்னு சொன்ன ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததுலேருந்து அப்போ அதெல்லாம் கிடைக்கும் பொழுது பெண்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கான ஸ்கீம் கொண்டு போகிறோம். ஆனால் விமர்சனம் பண்ணும் பொழுது, நீங்கள் வந்து தாலிக்கு தங்கம் கொடுக்கறத நிறுத்திட்டீங்க, லேப்டாப் கொடுக்கறத நிறுத்திட்டீங்க, இப்படின்லாம் வந்து வந்து ரொம்ப எளிதாக விமர்சனம் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற திட்டம் வந்து அது ஏழை பெண்களுக்கான திருமண உதவி திட்டம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேரலான அந்த திட்டம். அது கலைஞர் தான் கொண்டு வரார். முதல்ல 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும்னாரு, அப்புறம் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா அவங்களுக்கு கொடுக்குறதா. ஏன்னா அது அப்படின்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைப்பாங்க, உயர்த்தினா 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைப்பாங்க அப்படிங்கிற பெண்களுக்கான கல்வியை கொடுக்குற வாய்ப்பும் அமையுது. அதன் மூலமாக அவங்களுக்கு திருமண உதவி திட்டமும் வருது. இது தொடர்ச்சியாக வரும்பொழுது பின்னாடி அதிமுக ஆட்சியில் தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்து அதை ஒரு இதாக பண்ணிவிட்டு திரும்ப அவங்க ஆட்சி காலத்திலேயே அது வந்து உங்களுக்கு 2018க்கு பிறகு அது கொடுக்கப்படவே இல்லை, அவங்களே நிறுத்திட்டாங்க. இல்லை ஆமாம்மா, நான் எல்லா செய்தியாளரும் சொல்லுவாங்க நீங்கள் தாலி தங்கத்தை நிறுத்திட்டீங்க அப்படிமா நான் சொல்லுவேன். ரெண்டு விஷயம் அதில். முதல் விஷயம், ஜெயலலிதா அம்மையார் அறிவித்த திட்டங்களில் எல்லா திட்டங்களையும் நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி, சரிங்களா? ஏன்னா அந்த காசை வச்சு அவர் பில்டிங் கட்டி கமிஷன் பண்ணணும்னு பார்த்தாரு. மடிக்கணினியும் அவர் தான் நிறுத்தினாரு. இந்த லேப்டாப். அதே மாதிரி வந்து அரசு ஊழியர்களுக்கு சம்பளமும் பென்ஷன் தர முடியாத ஒரு ரிட்டையர்மெண்ட்டே பண்ணாம வச்சிருந்தாங்க. நம்ம ஆட்சியில் ஒரு ரிட்டையர்மெண்ட் வந்திருக்காது. ஆனால் தாலிக்கு தங்கத்துக்கு காசு இல்லாத தான் கொடுக்கல, நிறுத்தியாச்சு 2018 நீங்க சொன்ன மாதிரி. ஆனால் தாலிக்கு தங்கம் என்பது ஒரு தடவை 50,000 ரூபாய், ஒரு பவுன், சரிங்களா? விலை அது 10,000, அது 20,000, ஒரு 20 வருஷம் கழிச்சு அதிகரிக்கும், 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு அதிகரிக்கும். ஆனால் கல்வி என்பது அசையா சொத்து. இப்போ பெண்கள் வந்து அதனால கல்லூரிக்கு போறாங்க அப்படின்னா அவங்களால எப்போ வேலைக்கு சேர்ந்தாலும் மாசம் 60,000 சம்பாதிக்க முடியும். இது ஒரு தடவை 60,000 ரூபாய். ஸோ ஒரு பெண் வந்து இப்போ கல்லூரிக்கு போயிட்டாங்கன்னா 2 வருஷம் வேலைக்கு போனால் அவங்களால வந்து மாசம் ஒரு பவுன் நகை வாங்க முடியும். கண்டிப்பா அந்த தற்சார்பு நிலையை கொண்டு வரதான் இந்த அதான் திராவிட இயக்கம். அதே மாதிரி ஒரு தாலி நீங்க உங்களுக்கு ஒரு பொருளா கொடுக்கறது, ஒரு பொருளா நம்ம கொடுக்கறதோட அந்த பொருள் வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம படிப்பை கொடுத்தோம்னா அவங்களே இப்போ அந்த பொருளை வாங்கினா வச்சுக்கோங்க, அவங்களோட கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும்.
சரிங்களா? எது அவங்க நம்ம டிக்னிட்டி அதிகரிக்கும், அவங்களுக்கு எது நம்ம ஃபர்ஸ்ட் தன்னம்பிக்கை. அது இல்லாம படிக்க முடியாம போய் அவங்களுக்கு ஒரு தாலிக்கு தங்கம் கொடுக்கறத விட படிக்க வச்சு அவங்களே அந்த தங்கத்தை வாங்குவது என்பது ரொம்ப சிறப்பு தான். அதே மாதிரி இந்த லேப்டாப் விவகாரம் அது வந்து என்னன்னா அதை வந்து திமுக ஆட்சி வந்து அதை கொடுக்கல அப்படின்னாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அதை நிறுத்தினவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். அவர் ஆட்சியில் நின்று போச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு அது 20 லட்சம் மாணவ மாணவியருக்கு இந்த லேப்டாப் கொடுக்கறது, அல்லது அது வந்து டேபாக இருக்கலாம், லேப்டாப் அல்லது வந்து மடிக்கணினி அல்லதுனா கை கணினி அப்படின்னு அதை சொல்கிறாங்க, டேபு. அப்போ 2ல் 1 கொடுக்க போகும்பொழுது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ கல்லூரிக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இயல்பாகவே வரும். இப்போ +2 மாணவர்களுக்கு கொடுக்கறதுங்கிறது அது வந்து மாணவர்களுக்கு எந்த மாணவர்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் இன்றைய தேவை வந்து கல்லூரி மாணவர்களுக்கு அது ரொம்ப அதிகமாக இருக்குது, அதோட பயன்பாடு அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம கல்லூரிக்கு போனோம்னா நமக்கு வந்து லேப்டாப் உண்டு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் பொழுது இந்த கல்லூரி படிப்பை நோக்கி இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிஆர் வந்து அதிகமாக இருக்கிற சூழலில் இன்னும் அது வந்து அந்த முழுமை பெறக்கூடிய இடமும் அவங்கள வந்து அதுக்கு தாண்டி வந்து அவங்களுக்கு வந்து அந்த கல்விக்கு ஏற்ற அந்த வாய்ப்புகள், அது வந்து என்ன துறை எடுத்து படிக்கிறாங்களோ அது தொடர்பான ஆய்வுகள் பண்ணுறதுக்கு, அதை தேடுறதுக்கு நூலகங்களுக்கு போகும்பொழுது பயன்படுத்துறதுக்குன்னு எல்லா வகையிலுமே அது அவங்களுக்கு பயன்பாடாக இருக்கும். சரி, இந்த ஒவ்வொரு திட்டத்திலையும் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படிலாம் இருந்தாலும் என்ன கடைசியாக இங்கே வந்துடுறாங்கன்னா, இதெல்லாம் என்ன கடைசியாக வந்து இதுக்கெல்லாம் பணம் ஏது உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தான்ப்பா கொடுக்கணும், ஒன்றிய அரசு கொடுக்கணும், கொடுக்க மாட்டேங்கிறீங்க, வரி இது கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வந்து அந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய 2152 கோடி ரூபாயை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கொடுக்கலைனாலும் நாங்கள் வந்து மொழி திணிப்பை ஏற்க மாட்டோம், இந்தி சமஸ்கிருத திணிப்பை ஏற்க மாட்டோம், தாய்மொழியை காப்போம், இருமொழி கொள்கை தான் இங்கே இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து நாங்கள் எல்லா திட்டத்தையும் நாங்களே பார்த்துக்குறோன்னு. இது வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்விக்கும் உயர்கல்விக்கும் சேர்த்து ஏறத்தாழ 55 லட்சம் கோடியை வந்து நம்ம வந்து அதில் 55,000 கோடியை வந்து நாம் வந்து அதுக்கு முதலீடு இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கோம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம அவ்வளோ தூரம் உயர்ந்து வந்திருக்கிற ஒரு சூழலில் இந்த போராட்டத்தோடு வர சூழலில் ரொம்ப எளிமையாக என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இவ்வளவுலாம் நீங்கள் கொடுத்தாலும் கடைசியாக வந்து டாஸ்மாக் மூலமாக எல்லாத்தையும் வாங்கிடுறீங்க, டாஸ்மாக் தான் வந்து உங்களுக்கு லாபம் தரக்கூடியது, டாஸ்மாக் லாபத்தில் தான் இந்த பொருளாதாரமே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்களே. ஒரு பொருளாதார பார்வையோட இதை நீங்கள் எப்படி சொல்ல விரும்புகிறீங்க சார்? இப்போ இந்த ஆல்கஹால் டாஸ்மாக் தான் தமிழ்நாடு நடக்குது அப்படின்னு வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை சும்மா சம்மந்தமே இல்லாமல் சொன்னால் மக்கள் மனசில் வந்து அதை போய் புகிர்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முற்றிலும் தவறு. ஏன்னா தமிழ்நாடோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராஜெக்ட், உள்நாட்டு உற்பத்தி, மாநிலத்தின் உள்நாட்டு உற்பத்தி வந்து 36 லட்சம் கோடி. 36 லட்சம் கோடி. டாஸ்மாக்களோட வருமானம்னு வந்து பார்த்தா 44,000 கோடி. சேல்ஸ் எல்லாம் பார்த்தா அப்ராக்சிமேட்லி. அதை நீங்கள் வந்து பர்சன்டேஜ் டேர்ம்ஸில் எடுத்து பார்த்தா 1.2% தான் நம்ம ஜிடிபியில். உத்தரப்பிரதேஷ் வந்து நம்மளோட 12 லட்சம் கோடி 13 லட்சம் கோடி ஜிடிபியில் கம்மி. நம்மளோட பாப்புலேஷனில் 3 மடங்கு பெருசு, 3.5 மடங்கு பெருசாக இருந்தாலும், ஆனால் அவங்க வருமானமும் டாஸ்மாகில் நமக்கு வர வருமானமே தான் 40,000 லட்சம் கோடி. வருஷம் 16% growth காமிக்கிறாங்க உத்தரப்பிரதேஷ் யோகி ஆதித்யநாத். இதில் ஆல்கஹால் இண்டஸ்ட்ரீஸில் அவங்க மாநிலம் வர்றது வேணால் 6% இருக்கலாம், ஆனால் ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி 16% வளருது. ஸோ அவங்களுக்கு பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.8%. இந்திய அரசாங்கத்துக்கு வந்து டேட்டாவோட இப்போ நான் டேட்டாவை பார்த்தேன். இந்தியா கவர்மெண்ட்டோட ஆல்கஹால் ரெவன்யூ வந்து 2.5%. 2.5 லட்சம்லேருந்து 3 லட்சம் கோடி வந்து ஆல்கஹால் இருந்து மட்டுமே ஒன்றிய அரசுக்கு வருமானம் வந்திருக்கு இந்தியாவுக்கு. அப்படின்னா தமிழ்நாடுக்கு அதோட பாதி தான் வந்திருக்கு. அப்புறம் எங்கே அப்படின்னா அந்த மோடி வந்து ஆல்கஹால் வச்சு தான் ஆட்சி நடத்துகிறாரா, வேறு எதாச்சும் நடத்துலையா? இல்லை யோகி வந்து அப்படின்னா அதை வச்சு தான் நடத்துகிறாரா? நாம் நடத்துகிறோம்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் இந்தியா நாடே அதை வச்சு தான் நடக்குதுன்னு அர்த்தம். ஆனால் வெறும் 1.2% தான். நமக்கு மீதி செக்டர்லேருந்து தான் வந்து 99.8% ரெவன்யூ வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிளீஷே வந்து சும்மா சொல்லி அதை அப்படியே வந்து மக்களை வந்து மேலோட்டமாக சொல்லி மக்களை ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு பக்கம். இந்த மாதிரி தான் வந்து நிறையா ரூமர்ஸ் வந்து சும்மா நம்மளை பற்றி சொல்கிறது. ஸ்டேட்டில் வந்து கடன் அதிகமாகிடுச்சு, நிதி நிலைமை மோசமாக இருக்குது அப்படின்னு. இல்லை, பொதுவாக அந்த கடன் வந்து இந்த 3-4 ஆண்டுகளில் வந்து மிக அதிகமாக அது போயிடுச்சு. கடனை வச்சது தான் மிச்சமே தவிர மக்களுக்கு எதுவும் செய்யலை அப்படிங்கிறத வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பழனிசாமிலேருந்து மற்றவங்களாம் அதை ஒரு சார்ஜாக வைக்கிறாங்க. ஆனால் நம்முடைய நிதியமைச்சர் தாக்கல் செய்த அந்த பட்ஜெட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிதி பற்றாக்குறையை நம்ம வந்து அந்த வந்து வருவாய் பற்றாக்குறையை குறைச்சி. அதுதான் சார் வரேன், அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு கடன் இருக்குல்ல, பர்சனல் கொஸ்டின், எல்லாருக்குமே கடன் இருக்கு. கடன் இல்லாத ஆளே கிடையாது. பர்சனல் கடன் வாங்குறோம்
எல்லாருமே இந்த நாட்டில் கடன் வாங்குறாங்க. எல்லா நாட்டிலுமே மனிதர்கள் வந்து கடன் வாங்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு கடன் இருக்கும், அவரு கேமராமேனுக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாத்தோட கடன், நம்மளோட கடன் எப்படியும் 100 கோடி கீழே தானே, இல்லை அப்போ 1 கோடி கீழே தானே. முகேஷ் அம்பானி கடன் வந்து கிட்டத்தட்ட 40,000 கோடி. அப்படின்னா முகேஷ் அம்பானி தான் இருக்கிறதுலே நம்மளோட ஏழையா? இல்லை அதானி தான் நம்மளோட ஏழையா? இல்லை டாடா கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80,000 கோடி கடன் இருக்கு, அப்புறம் டாடா நம்மளோட வந்து ஏழையா? கடனுக்கு வச்சு பார்க்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது, என்ன சொத்து இருக்குங்கிறது பார்க்கணும். அது தான் கடன் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து ஒருத்தர் வருஷம் 1 கோடி சம்பாதிப்பார், அவருக்கு வந்து டோட்டலாக 50 லட்சம் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அவர் வருமானத்தில் அவர் கடன் 50%. ஒருத்தர் வந்து 10 லட்சம் சம்பாதிக்கிறார், அவருக்கு 10 லட்சம் கடன் இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம், இவர் வந்து போன வருஷத்தில் ஒரு கடனே இல்லை, இந்த வருஷம் 50 லட்சம் கடன் ஆயிடுச்சு, ஃபினான்ஸ் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காரு, நம்ம 1 கோடி சம்பாதம் பார்த்து சொல்லுவோமா? சொன்னால் அது வேடிக்கையாக இருக்காதா? ஏன்னா 10 லட்சம் சம்பாதிக்கும், 10 லட்சம் கடன் வச்சுருந்தா அவருக்கு அதிகம் 100% ஆஃப் இன்கம் கடனில் இருக்குது. கடன் உங்களுக்கு என்ன வருமானம் தான் அந்தளவுக்கு கடன் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு அப்போனா கடன் எதில் பார்க்கணும்? சதவீதத்தில் பார்க்கணும். உங்களுக்கு என்ன வருமானம் வருது, உங்கள் ஜிடிபி என்ன, அதில் என்ன உங்களுக்கு கடன். தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட வருஷம் 9% வளர்றோம். எடப்பாடி ஆட்சி விட்டுட்டு போகும்போது நம்ம ஜிடிபி வந்து 25 லட்சம் கோடி தான். இப்போ வந்து எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 36 லட்சம் கோடி, 11 lakh crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ? 11 லட்சம் கோடி. அதில் வந்து நமக்கு 11% வருமானம் மாநிலத்துக்கு. அப்படின்னா வருஷம் நம்ம ஆட்சியில் நமக்கு வருமானமே 1 லட்சம் கோடி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ அடுத்த வருஷம் நம்ம ஜிடிபி என்ன ரேட்டில் க்ரோ ஆகுது? 10% எடுத்துக்கோங்க. 3.5 lakhs எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 35 lakhs எடுத்துன்னா 3 லட்சம் கோடி. 9% எடுத்திங்கன்னா 3 லட்சம் கோடி நம்ம ஜிடிபி அது அதிகரிக்குது. ஸோ அந்த பர்சன்டேஜில் நம்ம கடன் 10% அதிகரிச்சுதுன்னா, 15% அதிகரிச்சுன்னா, அதை தான் வந்து இவங்க கடன் வாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜிடிபியுமே வந்து இவ்வளோ அதிகரிச்சிருக்குல்ல, அது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து 2011 நம்ம ஆட்சியை விட்டுட்டு போனபோது தமிழ்நாடோட டெட் டு ஜிடிபி 18% தான் இருந்தது. இந்தியாவிலே கம்மி. இந்தியாவிலே அவ்வளோ கம்மியான கடன் எங்கேயுமே இல்லை. வருவாய் பற்றாக்குறையே கிடையாது. நமக்கு என்ன வருமானம் இருந்ததோ நம்ம வருமானத்தை விட செலவுகள் கம்மியாக தான் இருந்தது, பை few thousand crores. அப்படி அதிகரித்தாலும் ஒரு 500 crores அதிகரிக்கும். அடுத்த பட்ஜெட்டில் இப்படி தான் இருக்கும். அது 2013-14 வரைக்கும் கூட போச்சு. எடப்பாடிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் -10,000 -20,000. கோவிடுக்கு முன்னாடியான வருஷம் 2019 -40,000 கோடி. கோவிட் அப்போ ஆட்சி விட்டுட்டு போகும்போது -66,000 கோடி வருவாய் பற்றாக்குறை. அதை நம்ம வந்த உடனே 46,000 கோடியாக குறைச்சி அதை வந்து இப்போ நம்ம வந்து 41 கோடியில் நிறுத்தியிருக்கோம். 41,000 கோடியில் நம்ம வந்து அந்த எடப்பாடி காலத்தில் இப்போ வரைக்கும் வருவாய் பற்றாக்குறை 25,000 கோடி குறைச்சிருக்கோம். ஃபிஸ்கல் டெபிசிட், அதை பர்சன்டேஜ் சொல்லுவாங்க பாருங்க, அதை வந்து நம்ம 4.9% இந்த பட்ஜெட்டை 3.3% கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் 3.5 கொண்டு வந்தோம், 3.4 கொண்டு வந்தோம், 3.2 கொண்டு வந்தோம், இப்போ 3 கொண்டு வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம டெட் டு ஜிடிபி பாருங்க, 18% எடப்பாடி காலகட்டத்தில் 28% போயிடுச்சு. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது என்னன்னா டெட் டு ஜிடிபி வந்து 28% வரைக்கும் இருக்கலாம். அதாவது எடப்பாடி ஆட்சி காலத்தில் கொஞ்சம் எக்ஸீட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆட்சியில் அது இப்போ 1.5% குறைஞ்சிருக்கு. அப்படின்னா தமிழ்நாடோட கடன் சுமை நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் முன்னேறி இருக்கு. நம்ம வந்து கடன் சுமையை குறைச்சிருக்கோம். சரிங்களா? எதனால் எப்படி குறைச்சிருக்கோன்னு வந்து பார்த்தா லீக்கேஜஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அப்புறம் அதே மாதிரி வெரி ரேப்பிட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத், அதுக்கப்புறம் மற்ற க்ரோத்லாம் இருக்கிறதுனால ஓவரால் ஸ்டேட்டோட இன்கமும் அதிகரிச்சிருக்கு. ஒன்று லீக்கேஜை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், இன்னொன்று க்ரோத் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி வருமானத்தை அதிகரிச்சிருக்கோம். ஸோ இந்த ரெண்டும் பண்ணதுனால நம்ம செலவுகளும் எங்கே குறையணுமோ அங்கே குறையுது, வருமானம் வரதும் அதிகரிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம ரெவன்யூ டு ஜிடிபி, நம்ம வர ஜிடிபியில் என்ன ரெவன்யூவோ அது 9% கிட்டத்தட்ட 11% ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதுனால நம்ம நிதி நிலைமை முன்னேறிட்டு இருக்கு. தமிழ்நாடு தான் ஒரே மாநிலம் 2021 2025 வரைக்கும் நிதி நிலைமையை சரி செஞ்சிருக்கிறது. ஏன்னா நம்ம 2021 ஆட்சிக்கு வந்தபோது கொடூர கோவிட் காலம். ஏன்னா அந்த 8 மாதம் வந்து பெருசாக வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பெருசாக ஜிடிபி க்ரோத்தும் இருக்காது, நமக்கு வருமானமும் எதுவும் இருக்காது. அதே சமயத்தில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 4,000 ரூபாய் கொடுத்தோம், இலவச பேருந்து பயணம் கொடுத்தோம், எல்லா சொன்ன வாக்குறுதியில் முக்கால்வாசி வாக்குறுதியை அப்பயே நம்ம நிறைவேற்றணும். ஸோ அதனால் இதெல்லாம் மீறியும் நாம் வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்தும் நம்ம குறைச்சிருக்கோங்கிறது வந்து பாராட்டணும். ஆனால் இதை வந்து பாஜக செய்தி தொடர்பாளர்களும் அதிமுக செய்தி தொடர்பாளர்களும் வந்து கூச்சமே இல்லாமல் நம்ம வந்து நிதி நிலைமையை மோசம் பண்ணிட்டோங்கிறாங்க. ஆனால் டேட்டா வந்து என்ன சொல்லுன்னா தமிழ்நாடு நிதி நிலைமையை மோசம் செஞ்சது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்து டெட் டு ஜிடிபி ரேஷியோ 18% 28% கொண்டு போனாங்க. வருவாய் பற்றாக்குறை வந்து இப்போ 8,000 கோடி ஏதோ இருந்தது, எடப்பாடி வந்து -66,000 கோடிக்காக போய் நிறுத்தினாரு. ஃபிஸ்கல் டெபிசிட் 3.5% இருந்தது, 5% எடுத்துகிட்டு போய் நிறுத்தினாங்க. ஒன்றிய அரசோட ஆக்ட் படி ஃபிஸ்கல் டெபிசிட் 3 கீழே தான் இருக்கணும், நம்ம 3 கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். ஒன்றிய அரசோட ஃபிஸ்கல் டெபிசிட் 4.9%, நம்மளுக்கு 3% தான்.
ஸோ அப்படி இருக்கும்போது பாஜக இருக்கவங்களே எங்கள் கடனை பற்றி பேச முடியாது. அவங்க டெட் டு ஜிடிபி ஒன்றிய அரசு மாநில 2014க்கு முன்னாடி இருந்த கடனும் இந்தியாவோட கடனும் இன்னைக்கு இருக்கிற கடனையும் பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து தமிழ்நாட்டோட கடனை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களால அதே மாதிரி ஏன்னா இந்திய அரசு என்ன கடன் வாங்கியிருந்தாங்களோ 1947 19 வரைக்கும் அதோட 2 மடங்கு சேர்த்து அதிக கடன் மோடி அரசாங்கம் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி டெட் டு ஜிடிபி ரேஷியோ வந்து மாநிலங்களை சேர்க்காம ஒன்றிய அரசுக்கு 55% இருக்குது, மாநிலங்களை சேர்த்துனா 85%. ஸோ அப்புறம் நம்மளை பற்றி அவங்க பாஜகவுக்கு பேசுறதுக்கும் அதிமுக பேச எந்தவித அருகதையும் கிடையாது. நிதி நிலைமை, பொருளாதார சூழல் இதெல்லாம் வந்து ஆரோக்கியமாக இருக்குது தமிழ்நாட்டில். இந்தியாவில் மற்ற மாநிலங்களையும் ஏன் இந்திய ஒன்றிய அரசுடைய நிலைமையும் பார்க்கும்பொழுது தமிழ்நாடு வந்து ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்க. அதே மாதிரி மக்களுடைய ஆரோக்கியம் அதில் வந்து எப்பொழுதுமே தமிழ்நாடு வந்து இந்த ஹெல்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது, மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது எப்பொழுதுமே வலிமையாக இருக்கக்கூடிய மாநிலம். ஒரு சின்ன கிராமத்தில் கூட அவங்களுக்கு ஒரு பாம்பு கடிச்சிட்டாலோ தேல் கடிச்சிட்டாலோ அந்த மாதிரி இது இருந்தாலோ உடனே அவங்க உயிரை காப்பாற்றக்கூடிய மருந்துகள் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் அல்லது சுகாதார நிலையங்கள் அருகிலேயே இருப்பதும் அதற்கான சிகிச்சைகள் கிடைப்பதும் இருக்குது. இப்போ இன்னுயிர் காப்போம் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது, அப்புறம் மருத்துவ காப்பீட்டு திட்டம், இதெல்லாமே நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை அல்லது இந்தியாவிலேயே இப்போ அதிகமாக பார்த்தோம்னா இந்த கேன்சர் அப்படிங்கிறது வந்து எல்லா மக்களுக்கும் அது வந்து நிறைய பேர் அதை பாதிக்கிறதும், குறிப்பாக பெண்கள் அதில் பாதிக்கப்படுறதும், அதுக்கான விழிப்புணர்வும் இருக்கிற நேரத்தில் இந்த பட்ஜெட்டில் வந்து குறிப்பாக கேன்சருக்கான அதுவும் பெண்களுடைய கேன்சர் சம்மந்தமான எல்லா பரிசோதனைகளுக்கும் அதே மாதிரி வந்து செர்விக்கல் அந்த இதுக்கான ஒரு வேக்சினேஷன் அது வந்து 14 ஏஜ் நிறைவடைந்த பெண் குழந்தைகளுக்கு அந்த இதை வந்து அரசாங்கமே போடும் அப்படின்னு சொல்கிறது, அதாவது கட்டணம் இல்லாமல் அதை கொடுக்கறது அப்படிங்கிறது. இப்போ இந்த கவனம் இருக்குல்ல, இப்போ ஏற்கனவே நம்ம வந்து போலியோ வேக்சினேஷன் வரும் பொழுது அதை சிறப்பாக செஞ்சு போலியோ இல்லாத மாநிலம் அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். பெரியம்மை அப்படின்னு ஒன்று இருந்தப்போ அந்த பெரியம்மையால் உடல்லாம் எல்லோரும் பாதித்து இப்போ உயிரிழந்து கண் பார்வை போய் எல்லாம் இருந்தப்போ அப்போ அந்த வேக்சினேஷனை கொண்டு வந்தோம். அப்பயும் சிறப்பாக செயல்படுத்தினது திராவிட மாடல் ஆட்சிகள் தான். அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ இந்த கேன்சருக்கு அப்படின்னு கொண்டு வர்றது இதுக்கான விழிப்புணர்வு எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை நம்ம ஓவரால் ஹெல்த் கேர்லேயே வந்து பார்த்தோம்னா நம்ம வந்ததுக்கப்புறம் இந்தியா மாதிரி நாட்டில் வந்து ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் தான் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சர் ரொம்ப அதிகம். அது வந்து இல்லம் தேடி மருத்துவம், அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனைகளை சிறப்பாக செயல்பட வச்சதுனால மக்களோட அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப குறைச்சிருச்சு. இது இல்லம் தேடி மருத்துவம்னா என்னன்னா வந்து முன்னாடியே போயிட்டு யாருக்காச்சும் டெஸ்ட் பண்ணுறாங்க, அதனால் பிபி இருக்கா, ஸோ பிபி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டறிய முடியுது. ஏன்னா இப்போ பிபி நீங்கள் கண்டறியலைன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அது இவென்ச்சுவலாக வந்து ஒரு ஸ்ட்ரோக்கோ இல்லை ஹார்ட் அட்டாக்ல நிற்கும். அப்புறம் திருப்பி அதுக்கு பைபாஸ் பண்ணும். ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டாவே பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த எக்ஸ்பென்ஸ் குறையுது, மாநிலத்துக்கும் அந்த எக்ஸ்பென்ஸ் குறையும். ரெண்டாவது வந்து அதே மாதிரி பிபியை கண்ட்ரோல் பண்ண மாட்டா டயபிட்டிஸ் வரும். இல்லை டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டாலும் அது அப்புறம் ஒரு அண்டர் கண்ட்ரோலபுளாக போச்சுன்னா ஆம்புடேஷன், அந்த மாதிரி மற்ற கிட்னி ப்ராப்ளம், அந்த மாதிரி மற்ற ஹெல்த் பிரச்சனை வரும். அதனால் மக்களுக்கு அதனால செலவு அதிகரிக்கும். ஸோ முன்னாடியே கண்டறியுது ஒன்று. ரெண்டாவது அப்பயே அவங்க வீட்டுக்கே போய் கண்டறியதுனால அவங்க பண்ண வேண்டிய செலவுகளும் தேவையில்லை. சின்ன சின்ன நோய்க்கெலாம் அங்கேயே மருந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசும் குறையுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஓவராலாகவே ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம குறைக்கிறோம். ஆனால் அது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இலவசமாக பெண்களுக்கு தரது வந்து ரொம்ப முக்கியம். எதனால் அப்படின்னு பார்த்தா ஒரு கேன்சருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம், எக்ஸ்பென்சிவ். ஸோ நடுத்தர மக்கள், பிலோ மிடில் கிளாஸ், ஏழை எளிய மக்கள் அவங்களாலாம் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து திருப்பி போட்டுரும். புற்றுநோய் வந்துடுச்சுன்னா இனி நமக்கு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டுருவாங்க. ஆமாம். ஆனால் அதை வந்து இன்னைக்கு அது வந்து ஆல்ரெடி அந்த டிசீஸே வந்து நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேஜ் இருக்குது. அது இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டே வந்து எடுத்து பார்த்தோன்னா ஒரு ரொம்ப க்ரூவலிங்கான ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட், முடியலாம் போகும். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு டிப்ரெஷன் மாதிரி கொண்டு வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் கான்சிக்வன்ஸ் வருதுன்னா இப்போ வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அது என்ன நினச்சிக்குவாங்க, சரி என்னால் நீங்கள் இவ்வளோ செலவு பண்ண தேவையில்லை, நான் அப்படியே இருந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது இல்லை அப்படின்னு செலவு பண்ணாலும் அந்த காசு செலவுனால அவங்க அந்த அந்த காசை வந்து கல்யாணத்துக்கோ இல்லை பையனோட படிப்புக்கோ வச்சுருந்துருப்பாங்க, அந்த காசு எடுத்து கொடுக்கணும். இப்போ அரசே பார்த்துக்கிறதுனால அந்த செலவு மிச்சமாகும். அதுதான் இப்போ தாயுமானவர் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து அந்த திட்டங்களுக்கு பேராக இருக்கட்டும் அல்லது முதலமைச்சரை சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு முழுமையான எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட்டுடைய நோக்கமாக இருந்தது, இலக்கு அதுதான். ஆனால் எல்லோரும் அந்த மாற்றினதை வந்து பேசிட்டு அதில் போயிட்டாங்களே தவிர இந்த பட்ஜெட்டின் இலக்கு அப்படிங்கிறது எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது. அது எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட் வந்து
ஒரு முழுமையாக கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க முடியுது. ஒரு 360 டிகிரியில் எல்லாத்தையும் வந்து சார் இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம் வந்து பெண்களுக்கு வந்து சொத்து உரிமை, சம உரிமை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கலைஞர் அவர்களால் 1989 அறிவிக்கப்பட்டது. ஆனா அதோட எக்ஸ்டென்ஷன் கண்டினியூவேஷனா நம்ம தலைவர் இந்த தடவை பெண்கள் பேர்ல சொத்தை பதிவு செஞ்சால் 1% குறைக்கப்படும் இருக்கார். இது என்ன ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா, நிறைய வீட்டுல வந்து குடும்ப தலைவர்கள் வந்து அதை குடும்ப தலைவிகள் பேர்ல சொத்தை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அது வந்து பெண்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் தரும். அதே மாதிரி அதே வந்து இப்ப ஃபேமிலி வெல்த்தை ரெஜிஸ்டர் பண்ணாலும் அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம். பெண்கள் கையில இருந்தா அது பாதுகாப்பாகவும் இருக்கும். அவங்களுக்கு ஒரு சுய மரியாதையை தரும், தன்னம்பிக்கையை தரும். அதான் அந்த வகையில் எல்லா வகையிலும் வந்து பெண்கள், மாணவர்கள், திருநங்கைகள், அப்புறம் உடல்நலம் குன்றியவர்கள், முதியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜும் உங்களுக்கு வந்து குழந்தைகள் ஆரம்பித்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும், அது மாதிரி தலைநகரத்தில் ஆரம்பித்து உங்களுக்கு குமரிமுனை வரைக்கும் எல்லா பகுதிகளுக்குமான ஒரு ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பட்ஜெட்டாக இது அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து 3 ஆண்டுகளாக வந்த அதே போக்கில் இதுவும் வந்து அதனுடைய கொண்டு போகிறனால தொடர்ச்சியாகவும் அடுத்தடுத்த பட்ஜெட்டுகளையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு தான் தாக்கல் செய்யும் என்கின்ற நம்பிக்கை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சூழல்லேருந்தே தெரியுது. அதை விட முக்கியமாக எதிர்க்கட்சிகள் அதுக்கு வைக்கிற விமர்சனங்கள்லேருந்தே தெரியுது. எந்த ஒரு விமர்சனமும் ஒரு ஆக்கப்பூர்வமாக, ஒரு ஆலோசனையாக, அல்லது இப்படி சொன்னீங்களே இப்படி இல்லையே அப்படிங்கிற மாதிரியாக இல்லாமல் வெறும் வந்து இது கூட்டு பொரியல் மாதிரி இருக்குது, அவியல் மாதிரி இருக்குது என்றெல்லாம் சொல்வது. இதில் தனியாக வந்து விவசாயத்துக்கு வேறு நம்ம தனி பட்ஜெட் போட்டு அதுலேயும் நம்ம எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படியான ஒரு சிறப்பான பட்ஜெட்டை பற்றி அதோடைய பொருளாதார நிலைமை என்ன, நிதி நிலவரம் எப்படி இருக்குது, அதோடைய சமூக தாக்கம் என்ன என்பதையும், இந்திய அளவில் தமிழ்நாடு எந்த அளவில் முன்னேறி இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக நம்ம எடுத்துகிட்டு வந்த சேலம் தரணிதரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார், நன்றி.